சிறப்பாக வேணும்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமானை வேண்டிக்க வேண்டியது சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஏதோ ராசி இருக்கு. சூரியனுக்கு வந்து சிம்ம ராசி, சந்திரனுக்கு கடக ராசி, செவ்வாய்க்கு மேஷ ராசி, விருச்சிக ராசி, அடுத்ததாக இருக்கக்கூடிய புதனுக்கு வந்து மிதுன ராசி, கன்னியா ராசி, குரு பகவானுக்கு வந்து தனுர் ராசி, மீன ராசி, சனீஸ்வர பகவானுக்கு சுக்கிரனுக்கு வந்து ரிஷப ராசி, துலா ராசி, சனீஸ்வர பகவான் மகர ராசி, கும்ப ராசி, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசின்னா இருக்கு எல்லா கிரகங்களுக்கும். ஆனால் நம்ம ஜாதகத்தில் வேற மாதிரி வச்சுக்கோங்க, அது எக்ஸ்பிளேஷன் பெருசாக இருக்கும். ஆல்ரெடி வச்சா இருக்கும், ஐயா கோயில் போய் திறக்கணும், ஒரு பயோமெட்ரிக் வச்சா தான் கோயில் திறக்குங்கிறதுனால முதல்ல போய் ஓப்பன் பண்ணிடணும், சேஃப்டி லாக் இருக்காங்க. நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இருப்பிடம் இருக்கு. ஆனா ராகு கேதுக்கள் தனியா பிரத்யேகமா இந்த இடம் கிடையாது. எதுக்காகன்னா அவங்க எந்த இடத்துல போறாங்களோ அந்த இடத்துல ஆட்சி புரிஞ்சுருவாங்க. அதுக்கு டபுள் பவர் ஆகும். இந்த இடம் அந்த இடம் கிடையாது, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு பவர் இருக்குங்கிற மாதிரி ராகு கேதுக்கள் வந்து நோய் நொடிகள் தான் நிவர்த்தி பண்ணணும். நரம்புன்னு சொன்னா இல்லையா, ராகுக்கு நரம்பு, கேத்து நரம்பு மாதிரி தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கெல்லாம் காரணம் யாருனாக்கா நாம தான். நம்மளோட செயல்பாடுகள் ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மான கர்மா, நம்ம கர்ம வினை தான் நமக்கு செயல்படுது. அது யார் கொடுக்குறாங்க? ராகு கேதுக்கள் தான் நமக்கு நிர்ணயிக்கிறாங்க. நாடி நரம்புகள் மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் தலைமுடி முதற்கொண்டு நகம் வரைக்கும் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆறான்னு சொல்லுவாங்க, லேயர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதெல்லாமே கூட என்ன பின்னி பிணையப்பட்ட பாம்பு போல தான் இருக்குன்றாங்க. அதை சிம்பலைஸ் பண்றதுதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி மெடிசின்ல இருக்கக்கூடிய லோகம் என்னன்னா பின்னி பிணையப்பட்ட பாம்பு. அதனால தான் எல்லா இடத்துலையும் நாகராஜா நாகதேவி பூஜை பண்ணணும். அந்த சர்ப்பங்கள் எப்படின்னாக்கா எந்த இடத்துல இருக்காங்களோ அதோடைய ஆட்சி, அதோடைய பலம் இருக்கும். நோய் நொடிகள்லாம் வராமல் இருக்கணும், வந்த நோய் நொடிகள் மருந்துக்கு நிவர்த்தி ஆகணும், சரியாகணும், நம்ம உட்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள் நல்ல டயட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்ச புண்ணிய பாவங்கள் என்னன்னு தெரியாது, அதை அனுபவிக்க வேண்டிய சக்தி நமக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். அடுத்து செய்யக்கூடியது அனைத்தும் நன்மையாக செய்யணும்னு வேண்டிக்கணும். நமக்கு தெரிந்தோ தெரியாமல் செய்யக்கூடிய தடங்கல்கள் தவறுகள்லாம் இருக்குன்னா அதை திருத்தி செய்யக்கூடிய ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கணும். आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमो नमः स्वाहा। आदित्यादि नवग्रह देवताभ्यः स्वाहा। अधिदेवता प्रत्यधिदेवता नक्षत्र देवता सदशिव आदित्यादि नवग्रह दोषो निर्दोषोस्तु। आदित्यादि नवग्रह देवता प्रसाद फल सिद्धिरस्तु। आदित्यादि नवग्रह प्रीयतां सत्यासु यजमानस्य कामाः।